மிக மதிப்புக்குரிய விலையுயர்ந்த காருன்னு சொல்றது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். இங்கிலாண்டை பிறப்பிடமாக கொண்ட இந்த காரை 1906 ஹென்ரி ராய்ஸ் அண்ட் சார்ல்ஸ் ரோல்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இவங்க ரிலீஸ் பண்ண எந்த மாடல்ஸுமே ஃபெயிலியர் ஆனதில்லை. இந்த காரோட விலையை பார்த்தோன்னா 5.5 கோடியிலேருந்து 11.5 கோடி வரைக்கும் இருக்குது. அண்ட் அதிகபட்சமாக 92 கோடி வரைக்கும் இந்த கார் விலை போயிருக்கு. ஸோ இங்கே தான் முக்கியமான விஷயமே ஆரம்பிக்குது. இந்த காரை வாங்குறதுக்கு வெறும் பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, நிறையா டெஸ்ட்டு வச்சு தான் இந்த காரை நமக்கு தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 சூப்பர் கார்ஸ் வச்சுருக்கணும், அதோட கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸை செக் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பேங்க் பேலன்ஸ், சொத்து மதிப்பு, இப்படி எல்லாத்தையுமே துல்லியமாக செக் பண்ணுவாங்க. அவ்வளோ ஏன், நம்மளோட பேக்ரவுண்டை பார்த்து தான் ஷோரூம்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் ஏரோப்ளேனோட இன்ஜின்ஸை தயாரிக்கிற நிறுவனமாக தான் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டமை இவங்க தான் தயாரிக்கிறாங்க. ரோல்ஸ் ராய்ஸில் இருக்கிற இன்ஜின்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலானது. எல்லா இன்ஜின்ஸுமே 6000 சிசிக்கு மேலே தான். ரோல்ஸ் ராய்ஸோட இன்ஜின்ஸை சப்மரின்ஸ், அதாவது நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்துகிறாங்க. இது மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இதுதான் ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆர்னமெண்ட் இருக்குது. அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி. இதை சார்ல்ஸ் ராபின்சன்றவர் தான் தயாரித்தார். ஸோ இதோட விலையும் கொஞ்சம் மிரட்டலாக தான் இருக்குது. 1,42,000 1,42,00,000 வரைக்கும் இருக்குது. டைமண்ட், குரோம், சில்வர், கோல்டு இப்படி நம்ம விருப்பப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆர்னமெண்ட்டை நம்ம கைகளால் பிடிக்கவே முடியாது. இது தொட்ட உடனே ஃப்ரண்ட்டில் இருக்க கிரில்ஸ்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்க ரேடியேட்டர் கிரில்ஸை கையிலேயே தான் செய்கிறாங்க. அண்ட் இதை செய்கிறதுக்கு 4 நாள் ஆகுமா. அண்ட் இதோட விலையும் கூட தான் 45 லட்சம். காரோட இன்டீரியரில் யூஸ் பண்ணுற லெதரை 9 மாடுலேருந்து எடுக்கிறாங்க. கஸ்டமரோட ரசனையை பொறுத்து தான் இந்த காரோட சீட்ஸ், ஹேண்டில்ஸ், டோர்ஸ், மேட்ஸ் இப்படி எல்லாமே தயாரிக்கப்படுது. இந்த காரோட ட்ரங்க் கெப்பாசிட்டி ரொம்பவே பெருசு. 2 பேர் தாராளமாக படுத்து தூங்கலாம். காரோட எல்லா டோர்ஸ்லேயும் ஒரு அம்பர்லா இருக்கும். ஸோ ஒரு கிளிக் செஞ்சால் போதும், அம்பர்லா வெளியில் வந்துடும். ரோல்ஸ் ராய்ஸ் கார் டயர்ஸில் இருக்க RR சிம்பிள் ரொம்ப வியப்பானது. கார் எவ்வளோ வேகமாக போனாலும் இந்த சிம்பிள் சுத்தாது. ஹாங்காங் தான் ரோல்ஸ் ராய்ஸோட தலைநகரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா உலகத்திலேயே இங்கே தான் ரோல்ஸ் ராய்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் உலகத்திலேயே தனிநபரில் அதிக அளவு ரோல்ஸ் ராய்ஸ் கார் யார்கிட்ட இருக்குன்னா, புருனையை சேர்ந்த சுல்தான் ஹஸ்னல் புல்கையாட்ட தான் இருக்குது. இவர்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 500 ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு சர்வீஸ்க்கு மட்டும் 5.5 லட்சத்துலேருந்து 10.5 லட்சம் ஆகுது. ஸோ இந்த மதிப்புக்கு நம்ம ஊரில் 2 ஷிஃப்ட் கார் வாங்கிடலாம். உலகத்தில் இருக்க மற்ற பிராண்ட் கார்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு 10 மணி நேரம் டு 20 மணி நேரம் போதுமா. ஆனால் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை கம்ப்ளீட்டாக செய்கிறதுக்கு 6 மாதம் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ நுணுக்கங்கள் இந்த